இன்றைக்கு இந்த டிவைன் டைமிங்கை வச்சு உங்கள் நபர்கள் கரண்ட்லி உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன உங்கள் காதலில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் நபர் உங்களை பற்றி இப்போ கரண்ட்லி என்ன தான் நினச்சிட்ருக்கார், இதில் சுச்சுவேஷன்ஸ் தான் என்ன மாதிரி போகுது அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வெளிப்படையாக பார்க்க ஒரு நோ கான்டாக்ட் தான். உங்கள் நபர்களோடு நீங்கள் பேசாமல் தூரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருடைய சுச்சுவேஷன்ஸ் பார்க்க இந்த காதல் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற ஒரு பிம்பத்தையுமே க்ரியேட் பண்ணியிருக்கும். ஏன்னா அவங்கக்குள்ளேயும் ஒரு வேதனை இருக்குது அப்படின்றத நான் அந்த கார்ட்ஸ் வழியாக பார்க்குறேன். அதே மாதிரி உங்கள் காதலில் நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருந்தீங்கன்றாலும் சரி, உங்களுக்குமே கண்டிப்பாக ஒரு வேதனை இருக்கும். என்ன தான் எப்படி இருந்தாலுமே இந்த சோல், நீங்கள் ரெண்டு பேருமே முற்பிறவியில் இணைக்கப்பட்ட சோல் அப்படின்றதுனால தான் இந்த பிரிவில் கூட உங்கள் நபரை உங்களால் மறக்க முடியலை அப்படின்னு இங்கே டிவைன் சொல்கிறாங்க. எத்தனையோ விஷயத்தை கடந்து வந்தாச்சு, எத்தனையோ நாட்களை கடந்து வந்தாச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நபர் மேலே உள்ள காதல் மட்டும் யார் மேலேயுமே எனக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல. அதே உணர்வு தான் உங்கள் நபர்களுக்கும். எத்தனையோ பேர் அந்த நபர்கள் கடந்து வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெத்து தான் முடிஞ்சிருச்சு இந்த ரிலேஷன்ஷிப். இருந்தாலுமே ஏதோ இதயத்தில் ஒரு ஓரத்தில் உங்களை பற்றின யோசனைகள் இருக்குது. ஆனால் பின்னாடி இருக்க காக்கா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலருடைய சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது சூன்யம் வச்சு அல்லது வசியம் வச்சு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிருக்கலாம். ஸோ அப்போ பிரிச்சிருக்கக்கூடிய அந்த மெயின் விஷயம் அதான் இருந்தாலுமே கூட அந்த நபர்களுடைய மனசு என்ன பண்ணுதா, உங்ககிட்ட வரதான் முடியலை. இருந்தாலுமே உங்களை பற்றின யோசனைகள் இருக்க அதிகமாகுது. ஆனால் ரெண்டு பேரும் பக்கத்துலேயே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பக்கத்துலேயும் கிடையாது. ஸோ ரெண்டு பேர் மனசுலேயும் காதல் இருக்குது. இந்த சூழ்நிலை சுச்சுவேஷன்ஸ்னால தான் நான் பிரிஞ்சிட்ருக்கேன். எஸ், என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி டார்க் எனர்ஜி இருக்குது, நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி நியூ பிகினிங் பண்ணணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, அவங்களுக்கு தேவை உங்கள் கூட ஒரு புதிய தொடக்கம், எப்படி நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த காதலில் எந்த பக்கத்தாலேயுமே இந்த காதலை முன்னெடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு ஒரு மனக்கசப்பு திருப்ப ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அதுக்கான காரணம், மெயின் ரீசன், இங்கே ஒரு சில நபர்களுக்கு அந்த நபர்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் அல்லது தேர்ட் பார்ட்டி ரொம்ப பெரிய ஒரு எதிர்ப்பாக தான் இருக்கிறாங்க உங்கள் காதலுக்கு. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்றதையும் தாண்டி இந்த தேர்ட் பார்ட்டியால் பிரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி தேவையில்லாத விஷயத்த, உங்களை பற்றின தவறான விஷயங்களை உங்கள் நபர்களோட காதுட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்களாம். அப்போ உங்கள் நபர்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை நான் மட்டும்தான் உன்னை நினச்சிட்டே இருக்கேனா, அப்போ நீ என்னை மூவ் ஆன் ஆக்கி போயிட்டியா, அப்போ நான் தான் இப்படி ஒரு கற்பனை பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்னு நினைக்கும் போது அந்த நபர்களுக்கு உங்கள் மேலே ஒரு கோபமும் ஆச்சரியமும் வருது. ஏன்னா பிரபஞ்ச மொழியை பொறுத்து நம்ம எதையுமே இடன் பண்ணி சொல்ல மாட்டோம். ஸோ அவங்களுக்கு உங்களை பற்றின நல்ல நியூஸ் போய் சேருதான்னா கண்டிப்பாக கிடையாது. இது நெகட்டிவான ஒவ்வொரு நியூஸ் தான் அடிக்கடி போயிட்டுருக்கு. அப்போது நான் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போதே அது பேச முடியாமல் ஒரு வேதனையை க்ரியேட் பண்ணுது. இருந்தாலும் இந்த ஸ்டார் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, பிரபஞ்சம் ஏதோ ஒரு நூலிலையால் உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே இணைச்சி வச்சுருக்கு. ஒரு பிரியா பந்தத்தில் உங்கள் ரெண்டு பேரையுமே மீண்டும் இணைக்கணும்னு உங்களுக்கு ஏதோ ஒரு வழியை காட்டலாம். அல்லது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். உங்கள் நபர்கள் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே பண்ணுறாங்க. இருந்தாலும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த டபுள் எனர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த தேர்ட் பர்சன் பண்ணியிருக்கலாம். இருக்கக்கூடிய அந்த பேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட்லேயே அந்த டெத்தும் அதுதான் சொல்லுது. இந்த இடத்துல டபுள் எனர்ஜி உங்கள் நபர்களை ஒரு பொய் வதந்தியை பரப்பி அடிமையாக்குறது. தேர்ட் பர்சன் உங்கள் காதல்குள்ள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்கள் நபர்களை அடிமைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. அப்படின்றதுனாலே அந்த நபர்களுக்கு தன்னை சுற்றி என்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஸோ நான் இப்போ என்ன முடிவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத அந்த நபர்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியலை. சில விஷயத்த உங்கள்கிட்ட மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு வந்தால் கூட உங்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்களால் உங்கள் நபர்களுக்கு பிரச்சனை வருதான்.
உங்களை சார்ந்திருக்கக்கூடிய யாராவது உங்கள் நபர்களை வந்து அவமானப்படுத்தியிருக்கலாம். பதிலுக்கு அவங்க சைடில் இருக்கவங்க உங்களை அவமானப்படுத்தி கீழ்த்தனமாக பேசி இந்த காயங்கள் வடுக்கள் இதெல்லாம் ஆறாமல் உங்கள் நபர்களுடைய மனதில் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இதுதான் கரண்ட் சுச்சுவேஷனாக உங்கள் காதலில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இங்கே உங்கள் நபர்கள் முன்னோக்கி வர கண்டிப்பாக ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போவுமே அந்த நபர்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நடுவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேர்ட் பர்சனும் அந்த டார்க் எனர்ஜியும் இந்த லெவல் தான் உங்கள் 2 பேரையுமே பிரிக்குதே தவிர்த்து அந்த நபர்களுடைய மனம் கிடையாது. ஸோ அக்னி தீப்பிழம்பில் இருந்து உங்கள் நபர்கள் மீண்டெழுந்து வருவார்கள் அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. ஆனால் இந்த நபர்கள் இங்கே ஒரு விஷயம் இதில் பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில நபர்களுக்கு உங்கள் நபர்கள் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆக்கி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்டார் கார்டை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். அதாவது நீங்கள் உங்கள் நபர்களை வர வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் சொல்லலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணலாம். இது எல்லாமே எதிர்காலத்தில் உங்கள் நபர்கள் உங்ககிட்ட வந்து சேர்க்கும். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல பொறுமை காக்குறீங்க, இந்த பிரச்சனை எப்படியே போகும், நான் மெதுவாக டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது இந்த தேர்ட் பர்சன், இந்த சைடில் இருக்கக்கூடிய தேர்ட் பர்சனுடைய ஆட்டம் அதிகரித்து அது ஒரு பெரிய பிளவாக ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி 2 பேரையும் வேறு வேறு திசைகளுக்கு மாற்றக்கூடிய அபாயமும் இந்த இடத்துல இருக்குது. பாசிட்டிவ்ஸ் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா கூட நெகட்டிவ் அதே அளவுக்கு அந்த சைட் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் எதிர்காலத்தில். காதலில் வந்து ஒரு நிதானம் பிறக்கலாம். இப்போ பார்க்க போனால் அப்படின்னா உங்கள் மனசை பார்த்தோம் அப்படின்னா கூட உங்களுக்கு கூட நிறைய கோபங்கள் இருக்குது உங்கள் நபர்கள் மேலே. இதை கேட்டுறணும், பேசிடணும் அப்படின்னு. எப்போ உங்கள் நபர்களை நீங்கள் நேரில் பார்க்குறீங்களோ அந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த ஆத்திரம் வெடித்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் என்னதான் என் நபருக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு இருந்தாலுமே கூட அவங்க பண்ண விஷயம், இதனால தானே நான் அவமானப்படுத்தப்பட்டேன், இதனால தானே என்னுடைய ஃபேமிலி பக்கத்தில் நான் தலைகுனிவை சந்தித்தேன் அப்படின்ற ஒரு வேதனையும் வருத்தமும் இன்னும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நான் சொல்லும்போது மனசார நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர்களையுமே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் ரொம்ப அதீதமானது. ஆனால் அவங்க அவமானப்படுத்தினதை தாண்டி வெளியில் வர முடியலை அப்படிங்கும்போது அது வெடித்து சிதறி வெளியில் வரலாம். தயவு செஞ்சு அந்த இடத்துல நீங்கள் அமைதி காக்கணும், பொறுமை காக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த காதலில் மெதுவாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருடைய நபர்கள் இந்த தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி இப்போது கரண்ட் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் ஒரு சிலருடைய வாழ்க்கை பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டி கூட ஒரு நிச்சயதார்த்தம், கமிட்மெண்ட் அப்படின்னு அதை மாற்றும். ஏன்னா இப்போ அந்த ஒரு விஷயத்த நம்ம இப்போது இருக்கிற நிமிஷத்தை பயிரிட்டால் தான் அறுவடை செய்யலாம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் தேர்ட் பார்ட்டியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அது அப்படியே டேன் ஆகி அந்த பக்கம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்துட்ருக்க ஒரு சில நபர்களுடைய பார்ட்னரை வந்து கடத்திட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ ரீடிங்கில் என்ன வருதோ நான் அதை தான் ரீட் பண்ணுறேன். ஓகே, நம்ம பிரபஞ்ச மொழியை பொறுத்து எதையுமே நம்ம இடன் பண்ணி சொல்ல மாட்டோம். ஸோ இந்த முன்னோக்கி வரக்கூடிய தடை, இப்போ உங்கள் நபர்களுக்கு ஆசை இருக்குல்ல நிறைய, நான் உங்ககிட்ட பேசணும், பழகணும், அந்த திருப்ப வந்து ரீஜாயின் பண்ணிக்கணும், ரீயூனியன் பண்ணிக்கணும், இதெல்லாமே இப்போ நீங்கள் லூஸில் விடும்போது ஃப்யூச்சரில் பார்க்கும்போது அது ஒரு மனப்போராட்டத்தை உருவாக்கும். நான் இப்போவே முடிவெடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் ஏன் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு அரிக்கக்கூடிய ஒரு கரையானாக மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் அது உருவாக்க போகுது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல டிவைன் உங்கள் கூட சேர்க்க மாட்டேன்னு சொல்ல கிடையாது. டிவைனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் டிவைனால் ஆசீர்வாதிக்கப்பட்ட சோல் தான். இருந்தாலுமே கூட இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் தான் இருந்ததை விட இப்போ பயங்கரமாக ஒரு பாதிப்பை உங்கள் காதலில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத இங்கே டிவைன் சொல்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது நீங்கள் யோசிக்கக்கூட முடியாத அளவுக்கு தேர்ட் பார்ட்டியோட ஆதிக்கம் அண்ட் டார்க் எனர்ஜி ரொம்ப வலுவாகிறத நான் இங்கே பார்க்குறேன். அதனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃப்யூச்சரில் தடையாகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே டிவைன் சொல்லிட்டாங்க.
இன்றைக்கு உங்கள் நபர்களை ஈர்க்கக்கூடிய அதீதமான ஒரு சுவிட்ச் வேர்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு 369 அப்படின்னு போட்டு ரீயூனியன் அப்படின்னு போட்டு உங்கள் நபர்களுடைய பேர் ப்ளஸ் உங்களுடைய பேரை ஆட் பண்ணி உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு போடுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டார் அனுப்புங்க. குறைஞ்சது உங்களுக்கு 5 ஸ்டார் வந்துருச்சு அப்படின்னா கூட உங்கள் காதலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இப்போது சக்ஸஸாக போகிற இந்த வெற்றிலை பரிகாரம் உப்பு பரிகாரம் இது ரெண்டுமே நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அது நம்ம போஸ்ட்லேயுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் சேனல்லையுமே அதுக்கான ரிவ்யூ நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு உங்கள் நபர்களோட மிக விரைவில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நமக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் தேவை அப்படின்னா கூட வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. எந்த நேரத்திலும் உங்களுக்கான ரீடிங்ஸ் உடனுக்குடன் வழங்கப்படும்.